ஆண்டவரே, நீ சகலத்தையும் மாற்றி அமைக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் செய்வீர் அல்லவா? ஆண்டவரே, எங்களால் இந்த சூழ்நிலை மேற்கொள்ள முடியலப்பா, என் வழியை தாங்க முடியலப்பா, எல்லாத்தையும் இழந்து ஆண்டவரே இன்னைக்கு நிக்கிறேன்ப்பா. உங்களுடைய சூழ்நிலையில ஆண்டவர், உங்களுடைய சமூகத்துல நான் இங்க நிக்கிறதுக்கு ஆண்டவரே நான் நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கு சகலத்தையும் தேவன் மாற்றி அமைப்பீராக. எதுக்கு நான் கண்ணீரை விதைக்க சொன்னேன் தெரியுமா? எத்தனையோ மனிதர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் உன்னை விட்டு போயிருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் பின்னாடி குத்தி இருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் நீ உடஞ்சிருந்ததை பார்த்துருப்பாங்க, எத்தனையோ மனிதர்கள் உன்னை வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்து சொல்ற, சம்டைம்ஸ் செப்பரேஷன் இஸ் ஃபார் யுவர் ப்ரொடெக்ஷன். சில நேரம் மனுஷங்களை உங்களை விட்டு கத்த எடுக்கிறான்னு சொன்னா அதுவும் பாதுகாப்புக்கு, அதுவும் நன்மைக்கு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், அவங்க கூட இருந்தாங்கன்னா நீ உயர முடியாது, அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது, அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா நீ சகல மேன்மை அடைய முடியாது. ஆண்டவர் சில நேரம் அந்த மாதிரி காரியங்களை செய்வார். நீ நினைச்சு, ஐயோ அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, அவங்க என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொன்னதுக்கு நன்றி, சூப்பர் சொல்லிட்டு ஆண்டவரை நம்பி கால் எடுத்து வைத்துப்பார். ஆண்டவர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார். விட்டு போனவங்க எல்லாம் போட்டோம், உன்னை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் போட்டோம், உன்னை பின்னாடி குத்துனவங்க எல்லாம் போட்டோம், உன் இருதயத்தை உடைத்து பார்த்து அழகு பார்த்து ரசித்தவர்கள் எல்லாம் போதும். என் ஆண்டவர் உடைந்ததை திருப்பி உருவாக்கி ஆசீர்வாதமாய் என் ஆண்டவர் உட்கார வைக்க முடியும் கோபுரத்தில். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்கு சகலத்தையும் செய்ய முடியும். நீ நினைச்ச மனுஷன் என்னத்தையும் பண்ணிருக்கான் வாழ்க்கையில? உன்னை அளவச்சு ரசிச்சிருக்கான், உன்னை தூசிச்சு ரசிச்சிருக்கான், உன்னை உயிரத்தை உடைச்சு ரசிச்சிருக்கிறான். அவங்களுக்கு தெரியும், உன்னை வேண்டான்னு சொன்னா நீ அழுவேன்னு நினைப்பாங்க, உன்னை உடைச்சா நீ அழுவேன்னு நினைப்பாங்க. உனக்கு தேவையில்லாத காரியங்களை சொன்னா நீ அழுது ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள, ஒரு சோதனைக்குள்ள போவேன்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க. ஆனா என் ஆண்டவர் அப்படி கிடையாதுமா. இயேசுவே அப்படின்னு சொன்னா உனக்கு செல்லமா ஓடி வந்து உன் சூழ்நிலையை மாற்றுவார். அந்த மாதிரி உபத்திரத்துக்குள்ள போகும்போது நம்ம இயேசுவை மறந்துடுறோம், இயேசுவை வேணான்னு சொல்லிடுறோம். ஆனால் என் ஆண்டவர் மேல இருந்து பார்த்து நீ நினைக்கிற என் ஆண்டு சந்தோஷப்பட்டிருப்பாரு. இல்ல, அந்த சூழ்நிலை கத்துறதுக்கு அனுமதிக்கிறான்னு சொன்னா, இப்பவாச்சும் என் பிள்ளை என்னை தேடி வரட்டும், இப்பவாச்சும் என் பிள்ளை என்ன பாடட்டும், இப்பவாச்சும் என் பிள்ளை முழு இதயத்தோட என்ன கூப்பிடட்டும், ஏசப்பா அப்படின்னு கூப்பிடட்டும்னு சொல்லி நிக்கிறாருமா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து அப்படி சொல்லுவியா? ஆண்டவரே, முடியலப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றுங்கப்பா, உண்மை மட்டும்தான்ப்பா நம்பி இருக்கிறேன். ஒரு உடஞ்ச இருதயத்தோடு ஆண்டவரே, கண்கள் முழுவதும் கண்ணீரோடு, ஆண்டவரே சிதறி போன சில்லாய், ஆண்டவரே மனித நம்பின மனிதங்களெல்லாம் விட்டுட்டு போன நிலையில இன்னைக்கு ரெண்டு கரத்தை உயர்த்தி உண்மை நம்பி இன்னைக்கு நிக்கிறப்பா இந்த சபையில. ஆண்டவரே, நீர் மட்டும் தான் என் சூழ்நிலையை மாற்ற முடியும், இந்த சூழ்நிலை உண்மை நான் ஆராதிக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்க கண்ணில் கண்ணீர் வரட்டும், உன் இருதயம் எவ்வளவு கடினமா இருக்கட்டும், பாரங்கள் நிறைய இருக்கட்டும், இந்த பாடலை நீ ஆண்டவரை நம்பி பாடும் பொழுது ஆண்டவர் பனியை போல உருக்குவார் ஐயா. இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்தன் பாரத்தை நீக்கும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்தன் பாரத்தை நீக்கும் தேவா. போதும் என் வேதனைகள், போதும் என் சஞ்சலங்கள் அப்பா, போதும் என் வேதனைகள், போதும் என் சஞ்சலங்கள். ஏனையா தேற்றும் தேவா, என் நிலைமையை மாற்றும் தேவா. ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும், அப்பாவோட அன்பை மட்டும் நினைக்க. நிலைமையை மாற்றும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்தன் பாரத்தை நீக்கும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்தன் பாரத்தை நீக்கும் தேவா. வாழ்க்கையில மலையை போல துன்பங்கள் இருக்கலாம், உபத்திரவங்கள் சூற்றில் இருக்கலாம். உங்களை பார்த்து சொல்றேன், என் ஆண்டவர் சகலத்தையும் உனக்காய் நிப்பாட்டி
உன்னுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் துளிர்க்க செய்வார். உன் முகத்தில் இருக்கிற சிரிப்பை கர்த்தர் திருப்பி துளிர்க்க செய்வார். இனி நீ அழுதுட்டு ஆராதிக்க கூடாது. என் ஆண்டவர் நிற்கிறார்னு சொல்லி ஒரு தைரியத்துல சந்தோஷத்துல அப்பாவை பார்த்து, டாடி மலை போன்ற சோதனைகள் என்றும் மாறாத கோரங்கள், மலை போன்ற சோதனைகள் சொர்ந்து போகாதமா என்றும் மாறாத கோரங்கள், கருணை காட்டும் தேவா தாங்க வேலனை தாரும் தேவா, கருணை காட்டும் தேவா. ஆண்டவரே கருணையின் பிதாவே எங்க மேல பரிதாபப்படுங்க. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா தேவா. இறையாற்றி தேற்றும் தேவா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா, இறையாற்றி தேற்றும் தேவா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா. இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா, இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த பாரத்தை நீக்கும் தேவா. போதும் என் வேதனைகள், போதும் என் சங்கலங்கள், போதும் என் வேதனைகள், டாடி அப்பா, போதும் என் சஞ்சலங்கள், என்னையாற்றி தேற்றும் தேவா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா, என்னையாற்றி தேற்றும் தேவா, நேசிக்கிறப்பா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா. உம்மை நான் நம்பி உள்ளே, எந்த பாரத்தை இறக்கி உள்ளே. உம்மை ஃப்ரீயாரு. நான் நம்பி ஆண்டவர் சூழலை மாத்திரன்னு சொல்லிட்டாரு. எல்லா பாரத்தையும் சபையிலே இறக்கிடு. இந்த பாடம் கேட்கும் போது எல்லாம் ஃப்ரீ ஆக்கிடு. எல்லா கடினமானதெல்லாம் இறக்கிடு. மறுபடியும் 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 உம்மை நான் நம்புறேன். எந்த பாரத்தை இறக்கி உள்ளே, கருணை காட்டும் தேவா தாங்க வேலனை தாரும் தேவா, கருணை காட்டும் தேவா, ஃப்ரீயா இருங்க. தாங்க வேலனை தாரும் தேவா. சொல்ல ஏசப்பா, என்னையாற்றி தேற்றும் தேவா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா, என்னையாற்றி தேற்றும் தேவா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா. போதும்பா போதும்பா இந்த சூழ்நிலையை மாற்றும் தேவா, எந்த வாரத்தை நீக்கும் தேவா, இந்த நிலையை மாற்றும் தேவா, எந்த வாரத்தை நீக்கும் தேவா. போதும் என் வேதனைகள், போதும் என் சஞ்சலங்கள், அப்பா போதும் என் வேதனைகள், போதும் என் சஞ்சலங்கள்,
தேற்றும் தேவா, எந்த நிலைமையை மாற்றும் தேவா. இன்னைக்கு மாத்துறாரு ஐயா. ஏனையாற்று தேற்றும் எனது இதயத்தை நிலைமையை மாற்றும் தேவா. இப்படி சொல்வீங்களா? என் சிந்தையை மாற்றும் தேவா. சொல்லுங்க. என் சிந்தையை மாற்றும் தேவா. ஆமா ஆமா ஆமா. என் கண்ணீரை மாற்றுமையா, என் கண்ணீரை மாற்றுமையா. எந்த நிலைமையை மாற்றும் தேவா. காற்று ஓயும், மழை ஓயும், உனக்கு முன்பதாக அடிக்கிற புயல் ஓயும். என் ஆண்டவர் உன்னை கரை சேர்ப்பார். உன் சூழ்நிலை மாறும், உன் உபத்திரவம் மாறும், உன் கண்ணீர் மாறும், உன் துக்கம் மாறும். எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைப்பார். இதுக்கு ஒரு காலம்னா இதுக்கு ஒரு காலம் இருக்கு. நீ சிரிச்ச நாட்கள் இப்ப அழுதுகிட்டு இருக்கிறனா, கர்த்தர் சிரிப்பி உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி அந்த சிரிப்பை கர்த்தர் வாழ்க்கையில திருப்பி இன்னைக்கு தரப்போகிறார். உன் அழுகையின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுகிறார். உன் கண்ணீரின் பள்ளத்தகை கர்த்தர் மாற்றுகிறார். இன்னைக்கு கர்த்தர் திருப்பி உன்னை தட்டி நிப்பாட்ட போகிறார். உன் சூழ்நிலை மாறப்போகிறது. அடுத்து உங்களை பார்த்து நான் சொல்ற ஆசைப்படுற காரியம் என்னன்னா, உன் துயரங்களில் உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?